வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023 கேட்ட ஆவரேஜோட கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2024 சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுவும் பர்ட்டிகுலரா மேத்ஸ் ரிலேட்டடா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மேத்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டே தான். ஒண்ணு நம்ம கான்செப்ட் வந்து நான் லேர்ன் பண்ணுவோம். அதோட சேர்த்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஏன்னா எஸ்எஸ்சி அப்படின்னு வந்தாவே மேத்ஸ்ல கான்செப்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது பேட்டர்ல தான் எல்லா ஆஸ்பிரமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மூலம் நம்மளோட சேனலை ஃப்ரீ கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி வாங்க நம்மளோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, த ஆவரேஜ் ஆஃப் 36 நம்பர் வாஸ் ஃபவுண்ட் டு பி 45. Later it was detected that 84 was misread as 48. Find the correct average of the given number. இந்த கொஸ்டின் 14th July 2023 தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடும். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆவரேஜ் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா, ஆவரேஜுக்கு ஒரு நார்மலான ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுதான் எல்லா கொஸ்டினும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் நம்பர் டிவைடட் பை டோட்டல் நம்பர். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க நார்மலான ஃபார்முலா. இங்க கேள்வி என்ன சொல்லிக்கலாம், த ஆவரேஜ் ஆஃப் 36 நம்பர்ஸ். ஸோ மொத்தம் வந்துனா டோட்டலா வந்துனா 36 வந்துனா டோட்டல் நம்பர்ஸ். அதோட ஆவரேஜ் வந்துனா 45 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இது வந்து ஆவரேஜ் 45. இப்ப சம் வந்து நம்மளுக்கு வேணும், என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா சம் வந்து கிடைச்சிரும். அப்ப நான் என்ன இதை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கேன். இப்ப எனக்கு சம் வேணும், என்ன பண்ணுவோம், 45 இன்ட்டு 36 அப்படின்னு போடுவோம். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1620 வரும். இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் சம் ஆஃப் நம்பர் 1620 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்ப கொஸ்டின் என்ன, இந்த சம் ஆஃப் நம்பர்ல ஒரு நம்பர் என்னன்னா 48 அப்படின்னு மிஸ்ரீட் பண்ணிருக்காங்க. பட் அதோட ஒரிஜினல் வேல்யூ என்னன்னா 84. அப்ப என்ன, இந்த சம்ல வந்து ஒரு இது வந்து 84 இருந்திருக்கணும். பட் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 48 மாத்திட்டாங்க. அப்ப எவ்வளவு மிஸ் பண்ணிட்டாங்க, 84ல 48 போச்சுன்னா 36 வந்து அவங்க மிஸ் பண்ணுது. அப்ப அந்த 36 நம்ம ஆட் பண்ணி, அவங்க கரெக்ட் ஆவரேஜ் தான் கேட்டிருந்தால. அப்ப என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி 1620 இருந்துச்சு, அதோட 36 ஆட் பண்ணும். ஆட் பண்ணி கீழே வந்து 36 என்னன்னா டோட்டல் வந்து நம்பர்ஸ். இதுதான் என்ன கரெக்ட் ஆவரேஜா வரும். அப்ப 1620 36 ஆட் பண்ணணும், 1656 வரும். கீழே வந்து 36 இருக்கும். இது எதால அடிக்கலாம், 6ஆல் அடிக்கலாம். 6 6 36. ஸோ மேல அடிச்சோம் அப்படின்னா 276 அப்படின்னு வரும். ஸோ இது மறுபடியும் 6ஆல அடிச்சோம் அப்படின்னா இங்க 46ன்னு வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா கரெக்ட் ஆவரேஜ் வந்து 46. இந்த ஆன்சர் எங்க இருக்கா, சில இருக்கு. ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். இந்த ஆவரேஜ் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது பார்க்க தான் பெருசா இருக்கு, பட் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அக்கார்டிங் டு ராகவ், இஸ் வெயிட் இஸ் மோர் தென் 64 kg பட் லெஸ் தென் 74 kg. ஸோ இப்போ என்ன, ராகவ் அவரோட வெயிட் என்ன சொல்றாருன்னா 64 கேஜிக்கு மேல எனக்கு இருக்கும், பட் லெஸ் தென் ஏன்னா 74 கேஜி இருக்கணும். இதுல என்ன பண்ணிக்கிறேன், மோர் தென் எழுதிக்கிறேன். ஸோ மோர் தென் அப்படின்னு இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இந்த இடத்துல என்ன லெஸ் தென் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்ப என்னன்னா இந்த இடத்துல மோர் தென், இந்த இடத்துல லெஸ் தென். ராகவ் என்ன சொல்ல வராரு, ஸோ ராகவ் அவரோட வெயிட் என்ன சொன்னா, எனக்கு மோர் தென் என்ன கண்டிப்பா 64 கேஜிக்கு மேல இருக்குன்னு சொல்றாரு. லெஸ் தென் 74 கேஜிக்கு லெஸ்க்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன, his sister does not agree with Raghav and she thinks that his weight is more than 60 kg but less than 69 kg. அவங்க சிஸ்டர் என்ன நினைக்கிறாங்க, அவரோட வெயிட், ராகவோட வெயிட் வந்து மோர் தென் 60 கேஜியா இருக்கும், லெஸ் தென் என்னன்னா 69 கேஜியா இருக்கும். அடுத்து his mother view is that his weight cannot be more than 68 kg. அப்ப இவங்க மதர், ஸோ ராகவோட மதர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரோட ராகவோட இது வந்து 68க்கு மேல போகாது. அப்ப என்னன்னா 68 லெஸ் தென் இருக்கும். ஏன்னா அவங்க மதர் என்ன சொல்றாங்க, அவரோட வெயிட் cannot be more than 68 தான் மேக்ஸ், அதுக்கு மேல போகாதுன்னு சொல்றாங்க. அப்ப லெஸ் தென் வந்துனா 68ல இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க, his father view that his weight cannot be more than 67 kg. இப்ப இவங்களோட அப்பாவும் என்ன சொல்லிட்டாரு, அவரோட ராகவோட வெயிட் வந்து 67க்கு மேல போகாதுன்னு சொல்றாங்க. அப்ப 67 தான் வந்து மேக்ஸ், அதுக்குள்ளதான் இருக்கணும். இப்ப ஃபைனலா என்ன கேட்டிருக்கேன், இஃப் ஆல் ஆர் தம் ஆர் கரெக்ட் இன் தியர் எஸ்டிமேஷன்ஸ் தென் வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ப்ராபபிள் வெயிட் ஆஃப் ராகவ் மெஷர் இன் கேஜிஎம் சொல்றாங்களே.
இப்ப என்னன்னா ராகவ் சொல்றதும் கரெக்டா, சிஸ்டர் சொல்றதும் கரெக்டா, அவங்க மதர் சொல்றதும் கரெக்டா, ஃபாதர் சொல்றதும் கரெக்டா. அப்ப எது ப்ராபபிள் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல என்னன்னா அந்த ப்ராபபிள் வெயிட்டை எடுத்து அதுல நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து கேட்ட கேள்வி. இதை எப்படி கண்டுபிடிக்கலன்னா நம்மளுக்கு ராகவ் என்ன சொல்றாரு, அவருக்கு வெயிட் வந்து 64க்கு மேல இருக்குன்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா 64 எடுக்க முடியாது. 64க்கு மேலனா 65 எடுக்கலாம், 66 எடுக்கலாம், 67 எடுக்கலாம். 67க்கு மேல எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா அவர் மேக்சிமம் எவ்வளவுதான் இருப்பாரு, 67 இருப்பாரு, அதுக்கு மேல போக மாட்டாருன்னு சொன்னாங்க. நம்மளோட இதுல ஆல் ஆஃப் தம் வந்து எல்லாமே வந்து கரெக்ட்னு சொன்னதுனால இந்த 3 வேல்யூ தான் நம்மளால எடுக்க முடியும். ரைட்டா? அதான் என்ன சொல்லணும், இந்த 3 வேல்யூக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணணும். அப்ப 65 பிளஸ் 66 பிளஸ் வந்து 67 டிவைட் பை வந்து 3 3 வேல்யூனால இதை மூணையும் கூட்டோம்னா 60, 120, 120, 180. அப்ப 180 நான் என்ன பண்றேன், முழு இதை மட்டும் கூட்டுறேன். இங்க 60, இங்க 60, இங்க 60, 180 வரும். அதுக்கப்புறம் சில்லறை கூட்டுறேன். அதாவது இங்க ஒரு 6, இங்க ஒரு 5, 11, இங்க வந்து 18. அப்ப என்ன பண்ணலாம், 180 பிளஸ் 18 வந்து 198 டிவைட் பை 3 வரும். 198 3ஆல அடிச்சோம் அப்படின்னா 66 வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா இவரோட ப்ராபபிள் வெயிட் ஆஃப் ஆவரேஜ் வந்து ஆன்சர் ஏ 66ல இருக்கு. ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். The average monthly income of father and mother is 5,000. The average monthly income of mother and her son is 6,000. The average monthly income of father and his son is 10,000. Find the monthly income of the father அப்படின்னு கேட்டிருக்காங்களே. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா முதல்ல கொடுத்ததை வந்து எழுதிடலாம். அதாவது ஃபாதரும் மதரும் எவ்வளவுனா 5,000 வந்து சம்பளம் வாங்குறாங்க. அப்ப என்ன பண்றேன், இந்த 5,000 தான் வந்து ஆவரேஜ். அப்ப ஃபாதர் பிளஸ் மதர் இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் எவ்வளவுனா 5,000 வராது. அப்ப சம் எவ்வளவு வரும், இதுல 2 பேர், ஸோ ஃபாதர் அண்ட் மதர்னா 2, 2 10 வரும். அப்ப எவ்வளவு, உங்களோட சம் வந்து 10,000 இருக்கும். அதே மாதிரி என்ன, இங்க மதர் ஹர் சன், அப்ப என்ன பண்ணுவோம், மதர் ஹர் சன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதனால இந்த எஸ்ன்னு வச்சுக்கலாம், சன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன வரும், இவங்களோட இது வந்து ஆவரேஜ் 6,000 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை என்ன பண்ணலாம், இது வந்து 2 பேரு, அப்ப 6 12, உங்களோட டோட்டல் சம் எவ்வளவுனா 12,000 வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மூணாவது ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன். ஏன்னா ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன் இவங்களோட ஆவரேஜ் எவ்வளவுனா 10,000 அப்படின்னு சொல்றாங்க. இதுமே 2 பேரு, அப்ப எவ்வளவு வரும் சம் 20,000 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்ப என்ன பண்ணிட்டோம்னா இந்த 3 இதுக்குமே வந்து சம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்டது ஃபாதரோட வந்துன்னா மந்த்லி இன்கம் எவ்வளவுன்னு கேட்டுக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, இங்கேயும் ஃபாதர் மதர் இருக்கு, இங்கேயும் மதர் வந்து சன் இருக்கு, இங்கேயும் ஃபாதர் அண்ட் சன் இருக்கு. ஃபாதர் 2 வாட்டி வருது, மதர் 2 வாட்டி வருது, சன் 2 வாட்டி வருது. அதனால என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் ஒன் சன். இது எல்லாத்தையும் சம்ம கூட்டினா இங்க ஒரு 10,000, இங்க ஒரு 12,000, இங்க ஒரு 20,000, மொத்தத்தையும் கூட்டினா 30, அப்ப 42,000 வரும். இப்ப என்னன்னா இவங்களோட சம் வந்து 42,000. இது 2 மடங்குல இருக்கு. அதாவது 2 ஃபாதர் இருக்கு, 2 மதர் இருக்கு, 2 சன் இருக்கு. நமக்கு 1 தான் வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், ஃபாதர் பிளஸ் மதர் பிளஸ் சன், உங்க 3 பேரோட மந்த்லி இன்கம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், 42,000 2ஆல வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 21,000 அப்படின்னு வரும். இப்ப என்ன பண்ணிட்டோம்னா 3 பேரும் சேர்ந்து மந்த்லி இன்கம் வந்துடும் 21,000. பட் அவங்க கேட்டது ஃபாதரோட இன்கம் மட்டும்தான். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்க பாருங்க, ஃபாதருக்கு பிளஸ் மதருக்கு சன், இவங்க 3 பேரும் வந்து 21,000. இதுல இருந்து என்ன பண்ணிடலன்னா மதர் பிளஸ் ஹிஸ் சன் அது ரெண்டையும் கழிச்சு விட்டுலாம். என்ன மீன் பண்ணணும், இவங்க 3 பேரோட வந்துன்னா மந்த்லி இன்கம் 21,000. மதர் அண்ட் சன்னோட மந்த்லி இன்கம் எவ்வளவுதான், அவங்களோட சம் வந்துன்னா 12,000 வரும். அப்ப என்ன பண்றோம், இவங்களோட மந்த்லி இன்கம் 21,000ல இருந்து நான் எதை கண்டுபிடிச்சேன், மதர் அண்ட் சன்னோட இன்கம் ஆஃப் 12,000 நம்ம கழிச்சோம். அதுதான் ஃபாதரோட வந்து என்ன மந்த்லி இன்கம் இருக்கு. அப்ப 21,000ல 12,000 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 வரும். இதுதான் ஃபாதரோட இன்கம். ஆன்சர் என்ன இருக்குன்னா ஏல இருக்கு. ரைட்டா? ஜஸ்ட் பேசிக்கா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்றது ரொம்ப டைம் எடுக்கும். இந்த ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்லாம் நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். காலேஜ் பி ஹாஸ் 180 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரிங் ஆவரேஜ் மார்க் ஆஃப் 88. இப்ப என்னன்னா காலேஜ் பில வந்து மொத்தம் 180 ஸ்டூடெண்ட். அப்ப என்ன பண்ணுவோம், கீழே 180 போறோம். உங்களோட ஆவரேஜ் வந்து 88. அப்ப சம்மு என்ன எக்ஸ் வைப்போம். அப்ப எக்ஸ் இன்ட்டும் 88 இன்ட்டு 180 பண்ணுவோம். அப்ப எவ்வளவு வரும், 88 180ஆல மல்டிப்ளை பண்ணணும் 15,840 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து என்ன, ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் பியோட வந்து என்ன அவங்க டோட்டல் சம் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன சொல்றாங்க, காலேஜ் கியூ ஹாஸ் 320 ஸ்டூடெண்ட் ஸ்கோரிங் ஆவரேஜ் மார்க் ஆஃப் 72. அப்ப என்ன பண்ணும்,
இவங்க இது வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க மொத்தம் எத்தனை பேர்னா 320 பேர் இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் என்ன சொல்றாங்கன்னா 72. அப்ப இவங்களோட சம் என்னன்னு சொல்லுவோம், ஒய் ஈக்குவல் டு 72 இன்ட்டு 320 அப்படின்னு வைக்கலாம். 72 320 மல்டிப்ளை பண்ணா 23,040 அப்படின்னு வரும். என்ன கண்டுபிடிச்சோம்னா இவங்களோட சம்மையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது காலேஜ் வந்து பி அப்படின்னு வச்சுட்டா இது காலேஜ் வந்து கியூ. சரி, ரெண்டு பேரோட சம்மையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபைண்ட் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் போத் காலேஜ் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த இடத்துல நிறைய கேண்டிடேட் பண்ற மிஸ்டேக் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க ஆவரேஜ் வந்து 2 காலேஜ்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து 2 அப்படின்னு போட்டுருவாங்க. 2ன்னு போட்டு இந்த ரெண்டையும் சம்மையும் வந்து ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் பார்ப்பாங்க. அது வந்து பார்க்கக்கூடாது, தப்பு. ஏன்னா அவன் கேட்டுக்குது காலேஜ் டுகெதர்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். மொத்த ஸ்டூடெண்ட் என்ன கீழே வந்து அதாவது பி காலேஜ்ல வந்து 180, கியூ காலேஜ்ல 320. இதுதான் டோட்டல் ஸ்டூடெண்ட். மேல சம் வரும். 15,840 பிளஸ் என்ன வரும் அப்படின்னா 23,040 வரும். இதுதான் நமக்கு என்னன்னா ஆவரேஜ் படம். இப்ப மேல இருக்கிறத ஆட் பண்ணா 38,880 வரும். நான் ஆல்ரெடி கூட்டிட்டேன், அதனாலதான் சொல்றேன். கீழே வந்து என்ன 320 பிளஸ் 180 500 அப்படின்னு வரும். இது என்ன பண்ணலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். அப்ப 5ஆல அடிச்சோம்னா 1550. இதை நம்ம 5ஆல அடிச்சோம்னா 7 5 35 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 3 வரும். அகைன் 7 5 35. அகைன் வந்து என்னன்னா 3 வரும். 7 5 35 வரும். இப்ப 10 இது பண்ணோம், இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்ப 77.7 வரும். அப்ப என்னன்னா இதுதான் ஆவரேஜ் ஆஃப் வந்து காலேஜ் டுகெதர். அப்ப ஆன்சர் 77.7 ஆன்சர் சில இருக்கு. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். In an examination of 7 paper of 100 mark each, there were 3 mathematics paper, 2 English paper and 2 Hindi paper. D gets average mark of 45, 55, 60 in mathematics, English and Hindi respectively. What are the average mark per paper அப்படின்னு கேக்குறாங்களே. இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு மொத்தம் 7 பேப்பர்னு சொல்றாங்க, 100 மார்க் ஈச். சரி, இதுல 3 பேப்பர் வந்து என்ன மேத்தமேட்டிக்ஸ், 2 பேப்பர் வந்து இங்கிலீஷ், இன்னும் 2 பேப்பர் ஹிந்தி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் வந்து என்னன்னா அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல மொத்தம் 3 பேப்பர், அதுக்கு ஆவரேஜ் நினைப்போம். அப்ப 3 வந்து மேத்தமேட்டிக்ஸ், இதோட ஆவரேஜ் வந்து 45. அப்ப இதோட சம்மிலும் 45 இன்ட்டு 3, 45 3ஆல பண்ணா 135 வரும். ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் என்ன அப்படின்னா மேக்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன மேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, இங்கிலீஷ் வந்து 2 பேப்பர், இதோட ஆவரேஜ் எவ்வளவுனா 55. அப்ப இதோட சம் எவ்வளவு வரும், 55 2ஆல மல்டிப்ளை பண்ணா 110 வரும். ஸோ இது என்னன்னா இது இங்கிலீஷோட வந்து என்னன்னா சம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன ஹிந்தியுமே வந்து 2 பேப்பர், இந்த 2 பேப்பர்ல அவங்களோட ஆவரேஜ் என்ன 60. அப்ப இதோட சம் கூட்டணும் 60 இன்ட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணா 120 வரும். இது என்னோடனா ஹிந்தியோட வந்துனா சம் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் எனக்கு வாட் இஸ் ஆவரேஜ் மார்க் ஆஃப் பெர் பேப்பர் அப்படின்னு கேட்கறாங்களே. இப்ப மொத்த டோட்டல் இது மூணுமே சேர்த்துதான் வந்து 7 பேப்பர் வந்திருக்கும். அப்ப என்னன்னா டோட்டல் வந்து 135, அதுக்கப்புறம் 110 பிளஸ் 120, மொத்தம் எத்தனை பேப்பர் 7 பேப்பர். இதுக்கு ஆவரேஜ் பார்த்தா என்ன, இப்ப மேல இருக்க மூணையும் கூட்டணும், இங்க 100 100 100 300 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் சில்லறையை கூட்டணும், இங்க 30 40, இங்க ஒரு 20, அப்ப 40 60 அப்படின்னு, அதுக்கப்புறம் 5 இருக்கு. அப்ப 365. இது ஜஸ்ட் வந்து ஃபாஸ்டா கூட்டுறதுக்காக சொன்னேன். இது மைண்ட் கணக்கிலே போட்டுக்கலாம். கீழே வந்து என்னன்னா 7 இருக்கு. இப்ப 365 7ஆல அடிச்சோம் அப்படின்னா 52.1 அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் என்ன 52.1, ஆன்சர் பி தான் வரும். தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அவங்க கொடுத்ததை ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணா ஆன்சர் வந்துடும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது வந்து நல்ல கொஸ்டின், பட் ஆல்சோ ட்ரிக்கியான கொஸ்டின் தான். The average of all prime number between 32 and 69 சொல்றாங்களே. இந்த கொஸ்டினை நம்ம எக்ஸாம் டைம்ல பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா 32ல 69க்குள்ள என்னெல்லாம் பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால மைண்ட் கணக்கு போட முடியாது. அதனால என்ன சொல்லுவேன்னா நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரஃப் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த ரஃப் பேப்பர்ல என்ன பண்ணுன்னா பிரைம் நம்பர் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா பின்னாடி பேக் சைடு பிரைம் நம்பர் போட்டு நல்லாவே டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே போய் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்போம், வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்போம். அதனால எப்ப ரஃப் ஷீட் கொடுக்குறாங்களோ கொடுத்தனே என்ன பண்ணியும் பிரைம் நம்பர், அதே மாதிரி மேக்ஸ்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. இது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்னன்னா 1ல இருந்து வந்து 100 வரைக்கும் என்னென்னலாம் பிரைம் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். மொத்தம் எவ்வளவு நம்பர்னா 25 நம்பர் இருக்கும். அதுல ஸ்டார்டிங் பார்த்தோம் இருக்கிறதுலே ஈவன் பிரைம் நம்பர் 2 மட்டும் தான். அப்ப 2 வரும், அதுக்கப்புறம் 3 வரும், அப்புறம் 5 வரும், 7 வரும், 11 வரும். ஸோ அதுக்கப்புறம் 13 வரும், 17, 19 வரும், அதுக்கப்புறம் 23 வரும், அப்புறம் 29 வரும். அதுக்கப்புறம் என்ன 31 வரும், அப்புறம் 37, 41 வரும், அப்புறம் 43,
அதுக்கப்புறம் 47 வரும். அதுக்கப்புறம் 53 வரும். அடுத்து 59 வரும். 61, 67, அதுக்கப்புறம் 71 வரும். அதுக்கப்புறம் என்ன 73 வரும். அடுத்து 79, 83, அதுக்கடுத்து 89, அடுத்து 97. இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க. எப்படியாவது வந்து மனப்பாடம் பண்ணிருங்க. கண்டிப்பா இது வந்து என்னன்னா நிறைய டைம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேத்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது. இப்ப என்னன்னா 32ல இருந்து 69க்குள்ள நல்லா இருக்குன்னு பாருங்க. 32க்கு மேலுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 31 வராது. அதுக்கப்புறம் என்ன 69க்குள்ள பட்வீன் தான் சொல்றாங்க. அதனால என்ன வரும் 67 வரைக்கும் வரும். அப்ப இது வரைக்கும் வரும். இப்ப டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 37 இருக்கு, பிளஸ் 41 இருக்கு, பிளஸ் 43 இருக்கு, பிளஸ் 47 இருக்கு, பிளஸ் 53 இருக்கு. அதோட சேர்த்துனா 59 பிளஸ் 61 பிளஸ் வந்து 67. இது மொத்தத்தையும் கூட்டி அதுதான் வந்து ஆவரேஜ் பண்ணணும். இப்போ 2, 4, இங்க 6, 8. அப்போ டோட்டல் 8 நம்பர் இருக்கு. இது மேலே எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும் அப்படின்னா 408 அப்படின்னு வரும். கீழே வந்து 8 இருக்கு. இப்போ நம்ம 408 8ஆல அடிச்சோம் அப்படின்னா 51 வரும். ஆன்சர் என்னன்னா 51. ஆன்சர் சில இருக்கு. ஜஸ்ட் பேசிக்கா இருக்கிற மாதிரி தெரியும். பட் எக்ஸாம் டைம்ல இது ரொம்ப பேசிக் கிடையாது. ரொம்ப டஃப்பான கொஸ்டின். ஏன்னா இந்த பிரைம் நம்பர் நமக்கு ஞாபகத்துல வரணும். அதுதான் இந்த இடத்துல வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுதான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது வந்து கடைசி கொஸ்டின் ஆஃப் ஆவரேஜ். The average weight of 30 students in a class is 60 kg. If the weight of the class teacher is included, the average increases by 0.5 kg. The weight of the teacher அப்படின்னு கேட்குறாங்கல்ல, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மொத்தம் 30 பசங்க வந்து இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ 60. அப்ப சம் என்ன வரும் 6 3 18. அப்ப 1800 வரும். சம் வந்து 1800. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டீச்சரை வந்து இன்க்ளூட் பண்றதுனால ஆவரேஜ் எவ்வளோ 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 60.5 அப்படின்னு வரும். கீழே என்ன ஒரு பேர் ஆட் பண்றாங்கல்ல, இந்த ஸ்டூடெண்டும் சேர்த்து டீச்சர். அப்ப 31 வரும். இப்ப 31 இன்ட்டு 60.5 எவ்வளவு வரும் பாருங்க. 31 இன்ட்டு 60.5. இது எப்படி பண்ணலாம் 31 இன்ட்டு 605 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சன புள்ளி வச்சுக்கிறாங்க. 31 605 மல்டிப்ளை பண்ணணும் 18,755 வரும். நமக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுனா இந்த செலவனம் 1875.5 வரும். அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 1800 இருந்தது. இப்ப 1875. அப்ப எவ்வளவு கூறி இருக்கு 75.5. இதுதான் வந்து என்னன்னா அந்த டீச்சரோட வெயிட்டா இருக்கும். ஏன்னா இந்த 75.5 அந்த டீச்சரோட வெயிட் ஆட் ஆனதுனால தான் ஆவரேஜ் எவ்வளவு 0.5 வந்து ஆட் ஆயிருக்கு. அதனால டீச்சரோட வெயிட் எவ்வளவு 75.5. ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? இதோட சிஜிஎல் 2020 கேட்ட ஆவரேஜ் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து என்ன 7 கொஸ்டின் தான் கேட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஆவரேஜ்ல இருந்து கம்மியான கொஸ்டினா வருது. பட் ரொம்பவே வந்து ஈஸியா வருது. அதுக்கேற்ற நம்ம ப்ரிப்பரேஷன் வச்சுக்கணும். ரைட்டா? இந்த கொஸ்டின்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, அது ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.